வெல்கம் பேக் டு நம்ம சொந்த நம்ம என்ன பார்க்க போடுறோன்னா பீஸ்ட் சிம்பி பார்ட் 1. நான் ப்ரோ இவ்வளோ லேட்டாக போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரெக்கார்டு காலியாச்சுன்றவங்க டெலிட் ஆயிடுச்சு. அதனால தான் ஓகே பீஸ்ட் சிம்பி பார்ட் 1. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிஜி கார்டு அதுதான்னா, இது வந்து பரத் ப்ரோ அவரோட பாருங்க என்ன பண்ணுறான்னு அடிச்சுட்டு வந்து கூடி உட்காந்துண்ணா. இது வந்து பரத் ப்ரோவோட கேமராங்க. ஏன்னா அவர் அவர்கிட்ட ரெக்கார்டர் கடன் வாங்கி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் சர்ச்சு நான் போய் மறுபடியும் ஸ்பீச் உடனிட்டு இருந்தேன். பரத் ப்ரோ கூப்பிட்டேன், அவர் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்தாரு தர அப்படி நெஞ்ச நிமித்தி. இந்த புஷ்பா படம் பார்த்தியா? புஷ்பா படம் பார்த்தியா? அதில் கதாநாயகன் சரி அந்த அப்படி இப்படின்னு சொன்னார். சர்வா ஆரம்பிச்சது நான் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உங்களுக்கு தான் விளையாடணும், ரெண்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பேசலை, நான் எதுவும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னு உட்காந்துறாரு. இதெல்லாம் உட்காருங்க அப்படின்னேன். முகில் கேமிங் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகில் கேமிங் கூப்பிட்டேன். அவர் வந்து எதுவும் பேசி நடந்தாயிரம் வரும். அவர் தான் இவ்வளோ காமெடி சொன்னால் எல்லோரும் கோர்ட்டில் நிற்கிற மாரி இருக்கு அப்படின்னா, நான் அவர் பரத்து ராமம்னு சிரிச்சிட்டு இருந்தேன். நான் ஆர்டர்னோடனே சுக்குனா ஒரு கோவம் ஆகிட்டான், என்னை வந்து அடிச்சு போட்டான். அப்புறம் முகில் ப்ரோ என்னமோ சொல்லிட்டு கிடந்தாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபன்னியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குறாங்க. அதுக்கப்புறம் டைலக்ட்னு அவ்வளோதான் முடிஞ்சா வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லோரும் கீழே வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் அந்த ட்ரீம்ஸ் நல்லா இருக்காது, நான் தான் போனேன். இந்த சர்வர் திறந்துருச்சு, எல்லோரும் என்ன பண்ணுவேன் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஓடி போய்ட்டு மைனிங் பண்ணிட்டுருந்தேன். இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, இவர் என்னமோ பண்ணிட்டு இருந்தார். ஓகே கேஸ், இதை வந்து ஓகே மறுபடியும் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம், வாங்கினாரு. அதனால் மறுபடியும் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம். ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ட்ரீம் சேனல் அது நான் தான் கட்டினேன் கேஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியா அப்படின்னாரு. சரி ப்ரோ, அதுக்குள்ளே போகிறவெல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த ஷாப்பிங் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேவ் இருக்கும், அந்த கேவை தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து ஹோம் பில்டிங் ஏரியா, இங்கே தான் வீடு கட்டினா அப்படின்னாரு. அவ்வளோதான். சரி எஸ் பை எஸ் பை. ஸ்டார்டிங் வீடியோ தானே, அதனால் அந்த என்ட்ரி ஸ்டார்டிங்கை மட்டும் போட்டேன். ஓ எஸ் பை எஸ் பை பாய்.